إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله عز وجل قل لا أملك لنفسي نفعا ولا ضرا. கண்ணியமிக்க சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக அகில உலக மக்களை நோக்கி அனுப்பப்பட்டார்கள். அப்படிப்பட்ட இறுதி தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து வரை வரக்கூடிய மக்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டார். கியாமத்து வரை வரக்கூடிய மக்கள் மிகப்பெரிய பாவமாகிய ஷிர்கிலே, இணை வைப்பிலே போகக்கூடாது என்பதற்கு என்னென்ன வழிகாட்டுதல் தேவையோ அத்தனை வழிகாட்டுதலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு வழங்கிவிட்டார்கள். இணை வைப்பு என்றால் என்ன, அந்த இணை வைப்பில் என்னென்ன விஷயங்கள் உள்ளடங்கும், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே ரப்பாக, இறைவனாக, இரட்சகனாக ஏற்றுக்கொண்டு அவனை மட்டுமே வணங்குவது என்று சொன்னால் என்ன என்று தௌஹீதை பற்றியும், தௌஹீதுக்கு அப்படியே நேர்மாறான மிகப்பெரிய பாவமாக, மன்னிக்கப்படாத பாவமாக இருக்கக்கூடிய ஷிர்கை பற்றி தெளிவான வழிகாட்டுதலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள். அவ்வாறு ரசூல் அவர்கள் தடுத்த ஷிர்கான இணை வைக்கக்கூடிய காரியங்களில், கொள்கைகளில் ஒன்றுதான் தாயத்துகள் கட்டுவது. தாயத்துகளை பயன்படுத்துவது ஷிர்கான ஒரு விஷயம். தாயத்துகள் என்று சொல்லும் பொழுது கயிறாக கழுத்தில் கட்டினாலும் சரி, கையில் கட்டினாலும் சரி, அல்லது வீட்டிலே தட்டு தகடு மாதிரி ஏதாவது மாட்டி வைத்தாலும் சரி, அல்லது இது போன்ற விஷயங்கள், சில பேர் வாகனத்துக்கு முன்னால் என்ன செய்வார்கள், வண்டி முன்னால் ஏதாவது தொங்க விடுவார்கள். அத்தனை விஷயங்களுமே இந்த தாயத்துகள் என்கிற அந்த சட்டத்தில் உள்ளடங்கும். இவ்வாறு கயிறுகளை பயன்படுத்துவது, தட்டு தகடுகளை தொங்க விடுவது, அல்லது வண்டிக்கு முன்னால் ஏதாவது தொங்க விட்டு அது பயன்படுத்தினால் வண்டிக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக நினைப்பது எல்லாமே இந்த தாயத்துகள் என்கிற சட்டத்தில் உள்ளடங்கும். தாயத்துகள் தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக், எவன் ஒருவன் தாயத்தை தொங்கவிட்டானோ அவன் இணை வைத்து விட்டான், அவன் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அன்பானவர்களே, ஒரு பொருள் அது எனக்கு நன்மை தரும் என்று நம்புவதாக இருந்தாலோ, அல்லது இந்த பொருளை பயன்படுத்தினால் எனக்கு தீங்கு ஏற்படும் என்று நம்புவதாக இருந்தாலோ, அதுக்கு ஏதாவது அறிவியல் ரீதியாக அல்லது அனுபவ ரீதியாக ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும். இந்த மருந்து சாப்பிட்டால் காய்ச்சலுக்கு நல்லது என்று சொன்னால் அனுபவம் உண்டு, ஆராய்ச்சி செய்திருப்பார்கள், பல பேர் பயன்படுத்தி இருப்பார்கள். சாப்பிட்டால் அது வேலை செய்கிறது என்கிற ஒரு அனுபவம். இந்த பொருளை சாப்பிட்டால் உடம்புக்கு ஒத்துக்காது என்று சொன்னால் அதுவும் அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு பொருளை சாப்பிட்டால் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, பல பேர் அனுபவப்பட்டிருக்கிறார்கள் என்று அனுபவத்தின் அடிப்படையிலோ அறிவியல் அடிப்படையிலோ ஒரு நன்மை தீமையை நாம் சொன்னால் அதுக்கு காரணம் உண்டு. அல்லது அறிவியல் ரீதியாக காரணம் சொல்ல முடியாவிட்டாலும் மார்க்க ரீதியாக ஒரு நன்மைக்கோ தீமைக்கோ ஆதாரம் காட்ட முடியும் என்று சொன்னால் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்யலாம், இப்படி செய்தால் இந்த நன்மை, இப்படி செய்தால் இந்த தீமை என்று சொல்லலாம். உதாரணத்திற்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை படித்தால் அல்லாஹ் நமக்கு வியாதிகள் ஏதாவது இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் ஷிஃபா கொடுப்பான். குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்து இருக்கிறது. அந்த அடிப்படையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினால் ஷிஃபா என்று சொன்னால் இதுக்கு அறிவியல் சார்ந்த ஆதாரம் காட்ட தேவையில்லை. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினால் எப்படி ஷிஃபா கிடைக்கும் என்பதை அறிவியல் ரீதியாக நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கம் சொல்லிவிட்டது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினால் ஷிஃபா. இப்படி ஒரு பொருளை பயன்படுத்தினால், ஒரு விஷயத்தை செய்தால் நன்மை கிடைக்கும் என்று சொல்வதற்கோ, அல்லது இதை செய்தால்
தீங்கு ஏற்படும் என்று சொல்வதற்கோ ஒன்று மார்க் அடிப்படையில் ஆதாரம் இருக்க வேண்டும். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் அந்த நன்மை தீமையை நம்பினால் அது தப்பு கிடையாது, அது மார்க்கம். இல்லையா, இந்த விஷயத்தை செய்தால் நன்மை அல்லது தீமை ஏற்படும் என்று அறிவியல் ரீதியாகவோ அனுபவ ரீதியாகவோ நாம் சொன்னால் அதற்கும் ஏதோ காரணம் உண்டு, அதுவும் தப்பு கிடையாது. இந்த இரண்டுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை நாம் நன்மை தீமை என்று நம்பினாலோ, நன்மை எதிர்பார்த்தாலோ, தீமையை கண்டு பயந்தாலோ இது என்னது? மூட நம்பிக்கை, ஷிர்கான கொள்கை. அந்த கொள்கையில் தான் என்னது? இந்த சகுனம் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். சகுனம் பார்க்கக்கூடியவர் என்ன செய்வார்கள்? நல்ல நேரம் கெட்ட நேரம், அல்லது வீட்டை விட்டு புறப்படும் பொழுது எங்கே போகிறாய் என்று கேட்டால் கிளம்பும் பொழுதுதான் கேட்க வேண்டுமா? இந்த காரியமே விளங்காதே. இப்படி மார்க்கம் சொல்லியிருந்தால் நம்பலாம், மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. சரி, அதுக்கு ஏதாவது அறிவியல் ரீதியான ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா என்று சொன்னால் அதுவும் கிடையாது. இரண்டுமே இல்லாமல் நம்பினால் அது மூட நம்பிக்கை, ஷிர்கான கொள்கை. அப்படிப்பட்ட ஒரு ஷிர்கான கொள்கை தான் என்னது? இந்த தாயத்துகள். இந்த கயிறு கட்டினால் பாதுகாப்பு கிடைக்கும் என்று மார்க்கம் சொல்லியிருந்தால், அல்லாஹ் ரசூல் ஏதாவது நேரடியான ஆதாரத்தில் நமக்கு சொல்லியிருந்தால் நாம் அதை குறித்து விவாதிக்க தேவையில்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டான், இந்த கயிறை தொங்க விட்டால் பலா முசீபத்தெல்லாம் நெருங்காது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று நம்பலாம். ரசூல் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. மாறாக தாயத்துகள் பயன்படுத்தக்கூடாது என்று தடுக்க தான் செய்கிறது மார்க்கம். சரி, அறிவியல் ரீதியாக ஏதாவது அதற்கு காரணம் காட்ட முடியுமா? இந்த தாயத்தை, இந்த கயிறை போட்டால் முசீபத்தெல்லாம் நெருங்காது என்பதை அறிவியல் ரீதியாக என்ன செய்ய முடியாது? நிரூபிக்க முடியாது. ஆக இதில் அறிவியல் ரீதியான காரணமும் இல்லை, மார்க்க ரீதியான காரணமும் இல்லை என்று சொன்னால் இது மூட நம்பிக்கை, முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை, ஷிர்கான கொள்கை. தாயத்து போடக்கூடியவர்களாம் எந்த கொள்கையின் அடிப்படையில், எந்த சிந்தனை அடிப்படையில் தாயத்துகள் போடுவார்கள் என்று கேட்டால் ஒரு காரணம் என்ன? ஏற்கனவே வந்த ஒரு முசீபத், ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு தீங்கு, ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு நஷ்டம். இந்த தாயத்தை போட்டால் வந்த நஷ்டம் போய்விடும், ஏற்பட்ட தீங்கு நீங்கிவிடும், ஏற்கனவே வந்த முசீபத்து போய்விடும் என்கிற ஒரு காரணம். அந்த அடிப்படையில் செய்வார்கள், இந்த தாயத்து போட்டால் உடல்நிலை சரியாகிவிடும், இந்த தாயத்து போட்டால் இந்த பிரச்சனை போய்விடும், இந்த தாயத்து போட்டால் இந்த கடையில் ஏற்பட்ட இந்த லாஸ், இந்த நஷ்டம் எல்லாம் போய்விடும், அடுத்து ஓஹோ என்று காசு வந்து கொட்ட ஆரம்பித்து விடும் என்று வந்த முசீபத்து போய்விடும் என்கிற அடிப்படையில் பல பேர் நினைச்சுகிறார்கள், தாயத்து போடுகிறார்கள். சரி, இன்னும் சில பேர் நினைச்சுகிறார்கள், முசீபத்து நெருங்காமல் இருக்க இது போட்டால் முசீபத்து வராது, இந்த தாயத்து போட்டால் முசீபத்தே உங்களை நெருங்காது என்று, முசீபத்து வரக்கூடாது என்பதற்காக நினைச்சுகிறார்கள், போடுகிறார்கள். இரண்டுமே மூட நம்பிக்கை, இரண்டுமே ஷிர்கான கொள்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், நபியே நீர் கூறுவீராக, குல் லா அம்லிகு லினஃப்ஸி நஃப்அன் வலா தர்ரன், நான் நன்மை தீமைக்கு நான் எந்த ஒரு அதிகாரத்தையும் வைக்கவில்லை, எனக்கு அந்த உரிமை கிடையாது. சொந்தமாக எனக்கு தமக்குத்தாமே நன்மை செய்வதற்கோ அல்லது தன்னைத்தானே ஒரு தீங்கை விட்டு காப்பாற்றிக் கொள்வதற்கு எனக்கு உரிமை கிடையாது. அல்லாஹ் நாடினால்தான் அது நடக்கும். நாம் சில வேலைகளை செய்து தமக்குத்தாமே நாம் நன்மை செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் முதன்மையானது, அடுத்துதான் நம்முடைய முயற்சி. அதே போல் ஒரு முசீபத்தை விட்டு நாம் ஏதோ முயற்சி செய்து தப்பித்து சென்று விடுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டம் அதுதான் முதன்மையானது, அடுத்துதான் நம்முடைய முயற்சி. ஆக அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீர் கூறுவீராக, நன்மை தீமை இரண்டுக்குமே என்னிடத்தில் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ் என்னை குறித்து ஒரு தீங்கை நாடிவிட்டால் அந்த தீங்கை யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹ் எனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் யாரும் அந்த நன்மையை என்னை வந்து அடைய விடாமல் தடுத்து விட முடியாது. ஹல் ஹுன்ன காஷிஃபாத்து துர்ரிஹி இன் அராதனி பிரஹ்மத்தின் ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹ்மதி குல் ஹஸ்பி அல்லாஹ். நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ் போதுமானவன், நன்மை செய்வதற்கும் அல்லாஹ் போதுமானவன், தீங்கு முசீபத்தை விட்டு பாதுகாப்பதற்கும் அல்லாஹ் போதுமானவன் என்று நபியே நீர் கூறுவீராக. அன்பானவர்களே, நன்மை தீமை எல்லாமே அல்லாஹுடைய நாட்டுப்படி நடக்கும், அல்லாஹுடைய கையில் தான் அது இருக்கிறது. ஒரு நன்மையை நாடுவதாக இருந்தால் மார்க்கம் அனுமதித்த வழியில் நன்மையை நாட வேண்டும். ஒரு தீங்கை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் மார்க்கம் வரையறுத்து தந்த அந்த வரையறுக்குள் இருந்து கொண்டுதான் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த விஷயங்களை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இந்த தாயத்துகள் இதை கொண்டு நன்மையை நாடுவதோ
அல்லது இந்த தாயத்துகளை கொண்டு தீங்கை தடுக்க விரும்புவதோ இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று கிடையாது. மாறாக இது ஷிர்க் என்று பகிரங்கமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதற்கான ஆதாரம் என்ன? தாயத்து போடுவது ஷிர்க் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை குறித்து கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு கூட்டம் வந்தது. அதில் 10 நபர்கள் இருந்தார்கள். அந்த 10 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் ரசூல் அவர்கள் இஸ்லாத்தை தழுவும் புதிய முஸ்லிம்களிடத்தில் என்ன செய்வார்கள்? கையை பிடித்து உறுதிமொழி வாங்குவார்கள். பைஅத் என்று அது அழைக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன பிறகு யாரும் அதை சஹாபா யாரும் செய்கிறது இல்லை. ஆகவே நாம் என்ன செய்யக்கூடாது? கையை பிடித்தெல்லாம் பையத்தெல்லாம் வாங்கக்கூடாது. ரசூல் அவர்கள் அந்த காலத்தில் செய்தார்கள். அதை ரசூல் அவர்கள் பிறரும் நீங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆக பையத்து வாங்கினார்கள். 10 நபர்களில் 9 நபர்களிடத்தில் பையத்து வாங்கினார்கள். ஒருவரிடத்தில் ரசூல் நினைச்சவில்லை, பையத்து வாங்கவில்லை. இவருடைய கையை ரசூல் அவர்கள் பிடிக்கவில்லை. ஆக இஸ்லாத்தை தழுவிய அந்த சஹாபாக்கள், புதிய சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நம்மிடத்தில் பையத்து வாங்கினீர்கள், ஒருவரை நீங்கள் விட்டுவிட்டீர்களே என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் தாயத்து அணிந்திருக்கிறார் என்று சொல்லி ரசூல் அந்த சஹாபியையும் அழைத்து, புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர், அவரை அழைத்து ரசூலே அந்த தாயத்தை இழுத்து அறுத்து பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்து வாங்கினார்கள். மேலும் தாயத்து தொடர்பாக அந்த சந்தர்ப்பத்தில் தான் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக், எவன் தாயத்தை தொங்க விட்டானோ அவன் இணை வைத்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் சொன்னார்கள். ஆக அன்பானவர்களே, தாயத்துகளை தொங்க விடுவது ஷிர்காகும். அது கழுத்தில் தொங்க விட்டாலும் சரி, பல பேர் கையில் என்ன செய்வார்கள்? கயிறாக கட்டுவார்கள். கேட்டால் இது கட்டினால் உடம்பு சரியாகும், முசீபத்து வராது என்று நம்பிக்கை வைத்திருப்பார்கள். இன்னும் சில பேர் வீடுகள் என்ன செய்வார்கள்? தகடுகளில் ஏதாவது எழுதி கோடுகள் போட்டு நம்பர்ஸ் எல்லாம் போட்டு வீட்டில் அதை தொங்க விடுவார்கள். இன்னும் சில பேர் என்ன செய்வார்கள்? பாதுகாப்பு, வீட்டின் பாதுகாப்பு பந்திஷ் என்கிற பெயரிலே ஏதாவது பேப்பரில் ஏதாவது எழுதி அதை ஒரு பாட்டிலில் போட்டு அந்த பாட்டிலை ஒரு பையில் போட்டு என்ன செய்வார்கள்? வீட்டின் 4 ஓரங்களிலும் ஆணி அடித்து அதை தொங்க விடுவார்கள். கேட்டால் 4 பக்கம் 4 பாட்டில் போட்டுவிட்டால் பந்திஷ், பாதுகாப்பு என்று சொல்வார்கள். இப்படி செய்வார்கள். சில பேர் கடைகள் என்ன செய்வார்கள்? ஃப்ரேம் போட்டு அதில் என்னென்னவோ வரைந்திருக்கும், இந்த மெஹராப் மாதிரி எல்லாம் வரைந்திருக்கும், அதில் என்னென்ன வார்த்தைகள் எழுத்துக்கள் எல்லாம் எழுதியிருக்கும். கேட்டால் இது போட்டால் துக்கானிலே, இந்த கடையிலே பர்க்கத் வரும், இது போட்டால் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாது, இதை தொங்கவிட்டால் நிறைய லாபம் கிடைக்கும் என்றெல்லாம் என்ன செய்வார்கள்? நம்புவார்கள். இது எல்லாமே அதே போல வண்டி முன்னால் ஏதாவது தொங்க விட்டு இதை தொங்க விட்டால் வண்டிக்கு பாதுகாப்பு என்றெல்லாம் எப்படி மற்ற மதத்தினர்கள் நம்புகிறார்களோ இது எல்லாமே தாயத்துகள். இதை செய்தால், மேலும் அந்த விஷயங்களை நம்பினால் இது பகிரங்கமான ஷிர்காகும், இணை வைக்கக்கூடிய கொள்கையாகும். ஒரு உண்மையான முஸ்லீமாக இருந்தால் நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்கும், அல்லாஹ்வுடைய விதிப்படி தான் நடக்கும். ஆக நன்மை வேண்டுமா? அந்த நன்மையை அடைய வேண்டிய முறைப்படி அடைய முயற்சி செய்வதும், அந்த நன்மை அல்லாஹ்விடத்தில் கேட்பதும். யா அல்லாஹ், இந்த நன்மையை தா, வியாபாரத்தை ஆரம்பித்திருக்கிறேன், லாபத்தை தா, நஷ்டத்தை விட்டு பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் தான் நன்மையை கேட்க வேண்டும். தீமையாக இருந்தாலும் அதை விட்டு தன்னுடைய மக்களை பாதுகாத்து கொள்ள என்ன மார்க்க ரீதியான முயற்சியோ அந்த முயற்சி எடுப்பதோடு அந்த தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்தில் தான் பாதுகாப்பு தேட வேண்டுமே தவிர தாயத்துகள் தொங்க விட்டு நன்மை எதிர்பார்ப்பதும் தீமையை விட்டு பாதுகாப்பை தேடுவதும் ஷிர்கான கொள்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஷிர்க் என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்து மறு பேச்சுக்கு இடமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க் என்று சொன்ன பிறகு மறு பேச்சுக்கு இடமே கிடையாது. ஒரு முறை அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒரு தோழரை, அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருக்க நலம் விசாரிக்க செல்கிறார். சென்று பார்த்தால் உடம்பு சரியில்லாத அந்த நபர் என்ன செய்கிறார்? தாயத்தை அணிந்திருக்கிறார். அதை பார்த்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தாயத்தை எடுங்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த தாயத்தை அறுத்துவிட்டு பிறகு சொன்னார்கள், தாயத்து அணிந்த இதே நிலையில் நீங்கள் மரணித்திருந்தால் உங்களுடைய ஜனாசா தொழுகை நான் தொழுதிருக்க மாட்டேன். காரணம், அது பகிரங்கமான ஷிர்கான ஒரு செயல். பகிரங்கமான ஒரு ஷிர்கை செய்த ஒருவன் முஸ்லிமா என்பதை என்ன ஆகிவிடும்? கேள்விக்குறியாகிவிடும். அப்படி இருக்க இதே நிலையில் நீங்கள் மரணித்திருந்தால் நான் ஜனாசா தொழுகையை தொழுதிருக்க மாட்டேன் என்று
அலி ரதியல்லாஹு அன் அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், உபதேசம் செய்தார்கள், இது ஷிர்க், இது செய்யக்கூடாது என்று. ஆக அன்பார்வர்களே, குர்ஆன் ஹதீஸில் இது ஷிர்க் என்று சொன்ன பிறகு நாம் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் அதை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்களில் சில பேர் வீட்டில் பார்த்தால் சில தாயத்துகள், அந்த தகடுகள், கடையில் பார்த்தால் சில தகடுகள் என்றெல்லாம் பயன்படுத்தக்கூடிய சில மக்கள் இருக்கிறார்கள். ஆம், அது தவறு என்று தெரியாமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அது ஷிர்க் என்று தெரிந்த பிறகு என்ன செய்யக்கூடாது? அதை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. வீட்டில் உள்ள அந்த விஷயங்கள்லாம் தூக்கி எரிய வேண்டும். அதை எரித்து விட்டால் நல்லது. ஆக தவறு ஷிர்க் என்று தெரிந்த பிறகு மீண்டும் அந்த பாதையை நோக்கி போகக்கூடாது. சரி, இப்படி இது ஷிர்க் என்று சொன்னால் சில பேர் என்ன செய்வார்கள்? ஆனால் அந்த தாய்த்து போட்டால் உடம்பு சரியாகிறதே என்று சொல்லி கேட்பார்கள் சில பேர். தாய்த்து போடக்கூடாது என்று சொல்கிறீர்கள், ஆனால் தாய்த்து போட்டால் உடல்நிலை குணம் அடைவதை நாம் பார்க்கிறோமே, உணர்கிறோமே என்று சொன்னால் அதற்கு மிக தெளிவான ஒரு சிம்பிளான பதில் என்ன? அந்த தாயத்தை போட்ட பிறகு ஷிஃபா கிடைத்தது என்பது அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த நேரத்தில் ஷிஃபா கிடைத்தது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் அது தாயத்து போட்ட பிறகு கிடைத்ததா அல்லது வேறு காரணமா என்பது மறைவான விஷயமாக நாம் வைத்துக்கொண்டால், தாயத்து போட்ட பிறகு உடல்நிலை சரியா ஆகிவிட்டது என்பதை ஒரு முஸ்லீம் பார்க்க வேண்டுமா, அல்லது தாயத்து போடக்கூடாது என்று நபிகள் நாயகம் தடுத்து விட்டார்கள், ரசூலுடைய தெளிவான ஹதீஸ் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த ஹதீஸை பார்க்க வேண்டுமா? அந்த தாயத்து போட்ட பிறகு ஷிஃபா எப்படி கிடைத்தது, என்ன ஏது, அதெல்லாம் மறைவான விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், அது ஷிஃபா கிடைத்தது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் ஒரு முஸ்லீம் நினைச்சக்கூடாது, தாயத்து போட்ட பிறகுதான் சரியாக எனக்கு ஷிஃபா கிடைத்தது என்பதை ஆதாரமாக வைக்கக்கூடாது. நமக்கு ஆதாரம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே தெளிவாக தாயத்துகளை ஷிர்க் என்று சொல்லி தடுத்து விட்டார்கள். அடுத்து மறுபேச்சுக்கு இடம் கிடையாது. தாயத்து போட்ட பிறகு எனக்கு உடனே ஷிஃபா கிடைத்ததே, அது எப்படி, அந்த எப்படி என்ன ஏது அந்த கேள்விக்கான பதில் நமக்கு தேவையே கிடையாது. ஷிஃபா தாயத்து போட்ட பிறகு ஷிஃபா கிடைத்தது என்பதை ஒரு முஸ்லீம் பார்க்கக்கூடாது. மாறாக தாயத்து போடக்கூடாது என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், தாயத்து போட்டு ஷிஃபா கிடைப்பதாக இருந்தால் ஒரு பேச்சுக்கு, அப்படிப்பட்ட அந்த ஷிஃபாவை விட ஷிர்கான அந்த காரியத்தை செய்யாமல் தாயத்து போடாமல் உயிரே போனாலும் சரி, அதுதான் நமக்கு சிறந்தது. ஆக தாயத்து போட்டால் ஷிஃபா கிடைத்ததே, அது எப்படி என்கிற இந்த கேள்வியெல்லாம் தேவையில்லாத கேள்விகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயத்து போடக்கூடாது ஷிர்க் என்று சொன்ன பிறகு அடுத்து என்ன செய்யக்கூடாது? நாம் தேவையில்லாத இப்படிப்பட்ட கிராஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது. இது ஒரு முஸ்லீமுக்கான, ஒரு முஸ்லீமுடைய அடிப்படையே கிடையாது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயத்துகளை தடுத்து விட்டார், ஆக அதை போடக்கூடாது என்பதுதான் ஒரு சிறந்த நல்ல முஸ்லீமுடைய அடையாளம். சரி அன்பானவர்களே, தாயத்து போடக்கூடாது என்று நாம் சொல்லும் பொழுது குர்ஆனுடைய தாயத்துகளும் என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது தான். குர்ஆனுடைய தாயத்து என்று சொன்னால் என்ன? குர்ஆனுடைய தாயத்து என்றால் என்ன? குர்ஆன் அல்லாத தாயத்து என்றால் என்ன என்று கேட்டால், குர்ஆனுடைய தாயத்து என்று சொன்னால் குர்ஆனுடைய வசனங்களை மட்டுமே எழுதி அதில் வேறு எந்த விஷயத்தையும் எழுதவில்லை. அந்த காகிதத்தில் குர்ஆனுடைய வசனங்கள் மாத்திரம்தான் எழுதப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட வசனத்தை சுருட்டி ஏதாவது தாயத்து மாதிரி தொங்க விட்டாலோ சரி, அல்லது அந்த வசனங்களை அப்படியே ஃப்ரேம் போட்டு குர்ஆன் தாயத்து என்று சொல்லி வீட்டில் தொங்க விட்டாலும் சரி, இது குர்ஆனுடைய தாயத்து. குர்ஆனுடைய வசனங்கள் மட்டுமே எழுதி அதை தாயத்தாக பயன்படுத்துவது. சரி, குர்ஆனுடைய வசனங்களில் ஷிஃபா இருக்கிறது, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அந்த நம்பிக்கை சரிதான். ஆனால் ஷிஃபாவை என்ன செய்யக்கூடாது? தாயத்தாக எழுதி தேடக்கூடாது. இது நபி வழி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு ஷிஃபாவை தேடுவதற்கு என்ன செய்தார்கள்? வசனங்களை ஓதினார்கள். வசனங்களை ஓதி தன்னுடைய கையில் ஊதி என்ன செய்வார்கள்? உடலில் தடவி கொள்வார்கள். இதுதான் குர்ஆனுடைய ஷிஃபாவை தேடுவதற்கான நபி வழி. வசனங்களை எழுதி தாயத்தாக தொங்க விடுவது என்ன கிடையாது, நபி வழி கிடையாது. ஆம், குர்ஆனில் ஷிஃபா இருக்கிறது, அந்த நம்பிக்கை சரிதான். ஆனால் அந்த ஷிஃபாவை தேடுவதற்கான இந்த வழிமுறை நபி வழிக்கு மாற்றமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்காத ஒரு வழிமுறை இது. அதற்கு ஒரு உதாரணத்தை இப்போது நான் சொல்வேன் புரிய வைப்பதற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார், குர்ஆன் அதற்கு முன்பாக குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், தேனில் ஷிஃபா இருக்கிறது. தேனில் ஷிஃபா இருப்பதாக அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். அதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. இப்போது உடல்நிலை சரியில்லாத ஒருவர் தேனை ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு கழுத்தில் தொங்க விட்டால்
பார்க்கக்கூடியவர்கள் இது என்ன என்று கேட்பார்களா இல்லையா? இது என்ன? தேன். தேன் சரி, அதை எதுக்காக தொங்க விட்டீர்கள் என்று கேட்டால், இல்லை உடம்பு சரியில்லை அல்லாஹ் ஷிஃபா என்று சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் இது என்னது? தப்பான புரிதல். தேனில் ஷிஃபா உண்டு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் தேனில் ஷிஃபா என்று சொன்னால் அந்த தேனை உட்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். அதை பாட்டிலில் போட்டு கழுத்தில் தொங்க விட வேண்டும் என்று அர்த்தம் ஆகாது. அதே மாதிரி தான் அன்பானவர்களே, குர்ஆனில் ஷிஃபா என்று அல்லாஹ் சொன்னால் அந்த ஷிஃபாவை எப்படி அடைவது என்று சொன்னால் அந்த குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்காகவும் புரிந்து படிப்பதற்காகவும் அதை வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் தான் குர்ஆன் வந்திருக்கிறதே தவிர அதை எழுதி மாட்டுவதற்காக கழுத்தில் தொங்க விடுவதற்காக கிடையாது. ஆக தேனில் ஷிஃபா இருக்கிறது என்று சொன்னால் அந்த தேனை சாப்பிட வேண்டும் என்று அர்த்தம். அதே மாதிரி தான் குர்ஆனில் ஷிஃபா என்று சொன்னால் அந்த குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை ஓதி அந்த ஷிஃபாவை தேட வேண்டும். இப்படி தான் ரசூல் அவர்கள் செய்தார்கள். ஆக குர்ஆனை அந்த வசனங்களை எழுதி தாயத்தாக மாட்டக்கூடாது, மாறாக வசனங்களை ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், ரசூல் அவர்கள் சொல்லிக் கொடுத்த துவாக்கள், அதையெல்லாம் ஓதிதான் அந்த ஷிஃபாவை நாம் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டும், தேட வேண்டுமே தவிர வசனங்களாக அந்த காகிதத்திலோ அல்லது தகடிலோ எழுதி இணைக்கக்கூடாது, மாட்டக்கூடாது. இதுவும் ஹராம் தான், இதுவும் கூடாது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயத்துகள் கூடாது என்று தடுத்து விட்டார்கள். அந்த தடையில் குர்ஆனுடைய தாயத்தும் உள்ளடங்கும். யாரெல்லாம் குர்ஆனுடைய தாயத்து போடலாம்? குர்ஆனில் ஷிஃபா இருக்கிறது அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறானே, குர்ஆனுடைய தாயத்து போடலாம், அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி குர்ஆன் தாயத்து எழுதி கொடுக்கிறார்களோ, பயன்படுத்த சொல்கிறார்களோ, அத்தகைய மக்கள் தரக்கூடிய தாயத்துகளை நாம் ஆராய்ந்து பார்த்தாலே நமக்கு தெரியும். அவர்கள் குர்ஆனுடைய தாயத்தை போடலாம் என்று ஆரம்பித்து அடுத்து எங்கே போய் நிற்பார்கள்? குர்ஆன் அல்லாத தாயத்து. குர்ஆன் அல்லாத தாயத்து என்றால் என்ன? ஏதாவது வரைவது, ஏதாவது கோடு போடுவது, ஏதாவது நம்பர்ஸ் எழுதுவது, புரியாத வார்த்தைகள் ஏதாவது எழுதுவது. குர்ஆனுடைய வசனத்தில் ஷிஃபா இருக்கிறது சரி, ஆனால் அந்த கோடு போடுவதில் என்ன ஷிஃபா? 1 2 3 நம்பர் போடுவதில் என்ன முசீபத்து நீங்கும்? அது மார்க்க ரீதியாகவும் அனுமதிக்கப்பட்ட ஒன்று கிடையாது, அறிவியல் ரீதியாகவும் அதற்கு காரணம் சொல்ல முடியாது. ஆக குர்ஆனுடைய தாயத்து போடலாம் என்று சொல்பவர்கள் என்ன செய்கிறார்கள்? குர்ஆன் அல்லாத விஷயத்தையும் அந்த தாயத்தில் எழுதி மக்களுக்கு தருகிறார்கள். இதுதான் உண்மை, களத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் யாரெல்லாம் இமாம்களாக இருந்து கொண்டு, மார்க்க அறிஞர்களாக இருந்து கொண்டு மக்களுக்கு குர்ஆனுடைய தாயத்து போடலாம் என்று சொல்லி குர்ஆனுடைய தாயத்து என்கிற பெயரில் கொடுப்பார்களோ, அந்த தாயத்தை நாம் தொடர்ந்து ஆராய்ந்து பார்த்தால் தெரியும், குர்ஆனுடைய வசனங்கள் மாத்திரம் அவர்கள் எழுதுவதில்லை. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்று ஆயத்துல் குர்சி மாத்திரம் தான் எழுதப்பட்டு இருக்கிறதா, அல்லது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சூரத்துல் ஃபாத்திஹா மாத்திரம் தான் அதில் எழுதப்பட்டு இருக்கிறதா என்று எடுத்து பார்த்தால் பெரும்பாலும் அப்படி இருக்காது. அதில் குர்ஆனுடைய வசனங்கள் போக, குர்ஆனுடைய வசனங்கள் அல்லாமல் மற்ற விஷயங்களையும் அவர்கள் கண்டிப்பாக எழுதியிருப்பார்கள். இதுதான் களத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்க குர்ஆனுடைய தாயத்து போடலாம், குர்ஆனில் ஷிஃபா இருக்கிறது என்று மக்களுக்கு சொல்லி அவர்கள் மக்களுக்கு தருவதெல்லாம் குர்ஆன் அல்லாத தாயத்து என்பதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். ஆகவே அன்பானவர்களே, இந்த உதாரணம் எல்லாமே எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், குர்ஆனுடைய தாயத்தை ஒருவர் போட ஆரம்பித்தாலும் அது காலப்போக்கிலே குர்ஆன் அல்லாத தாயத்தில் போய் தள்ளி விட்டுவிடும். அந்த அடிப்படையில் குர்ஆனுடைய தாயத்தாக இருந்தாலும் சரி, குர்ஆன் அல்லாத தாயத்தாக இருந்தாலும் சரி, அதை போடக்கூடாது. மார்க்கத்தில் அதற்கு தடையுண்டு. சரி, சில பேர் என்ன செய்வார்கள்? தாயத்து என்கிற பெயரில் குர்ஆனுடைய தாயத்தை பயன்படுத்த மாட்டார்கள். மாறாக என்ன செய்வார்கள்? கடைகளிலெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள் அழகாக எழுதப்பட்டு அது ஃப்ரேம் எல்லாம் போட்டு, அதை நாம் தொஹரா என்று சொல்வோம், அந்த பேர் என்ன செய்வார்கள்? ஃப்ரேம் எல்லாம் போட்டு அழகான வடிவத்தில் அது எழுதப்பட்டிருக்கும். அதை கொண்டு வந்து வீட்டில் மாட்டி வைப்பார்கள். அவ்வாறு அந்த வசனங்கள் மாட்டி வைப்பதின் சட்டம் என்ன என்று கேட்டால், குர்ஆனுடைய வசனங்களை அவ்வாறு ஃப்ரேம் போட்டு மாட்டி வைத்து இருக்கிறார்களே, என்ன நோக்கம் என்று கேட்க வேண்டும். என்ன நோக்கம்? அந்த வசனங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் நான் அதை மனப்பாடம் செய்வேன், அல்லது அந்த வசனத்தின் பொருளை அடிக்கடி படிக்கும் பொழுது அது ஒரு நினைவூட்டலாக எனக்கு இருக்கும் என்று சொன்னால், அந்த நோக்கத்துக்காக சில வசனங்களை மாட்டி வைத்தால் ஏதோ ஆகுமானது என்று சொல்லலாம். உதாரணத்திற்கு குர்ஆன் உடைய ஏதாவது ஒரு வசனம், உதாரணத்திற்கு ஃபத்குரூனி அத்குருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். அந்த வசனத்தை பெரிய எழுத்திலே ஒருவர் வீட்டில் எழுதி வைத்திருக்கிறார். நோக்கம் என்ன? அலட்சியமாக இருக்கும் பொழுது அந்த வசனத்தை அப்படி பார்க்கும் பொழுது, சரி திக்ர் செய்யலாமே, நேரத்தை வீணாக்கக்கூடாது,
ஆக குர்ஆன் நினைவூட்டலாக அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். நினைவூட்டலாக என்ன செய்கிறார், அந்த வசனத்தை அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். இந்த நோக்கத்தில் எழுதி வைத்தால் தவறு கிடையாது இன்ஷா அல்லாஹ். அப்படிதான் ஒரு அறிஞருடைய அவருடைய வீட்டில் உள்ள நூலகத்தை ஒரு இறந்து போன ஒரு அறிஞர் அவருடைய வீட்டின் நூலகத்தை பாருங்கள் என்று ஒருவர் நினைச்சுகிறார், படம் பிடித்து காட்டுகிறார். அவ்வாறு பார்க்கும் பொழுது அந்த நூலகத்தில் பெரிய வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், யார் நம்முடைய மார்க்கத்துக்காக என்னுடைய பாதையில் முயற்சி செய்வார்களோ அவர்களுக்காக நாம் பல வழிகளை ஏற்படுத்தி கொடுப்போம். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா என்கிற வசனம் பெரிய எழுத்திலே அந்த நூலகத்தில் எழுதப்பட்டுள்ளது. என்ன காரணம் என்று சொன்னால், அதை பார்க்கும் பொழுது அந்த அறிஞர் என்ன செய்வார், உதாரணத்திற்கு நேரத்தை வீணாக்காமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஏதாவது முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழிகளை ஏற்படுத்தி தருவான் என்று ஒரு நினைவூட்டலாக தான் அநேகமாக அவர் எழுதி வைத்திருப்பார். ஹஜ் உம்ராக்கு சென்றவர்கள் பார்த்திருக்கலாம், சஃபா மர்வாவில் சஇ செய்யும் பொழுது இடையில் நினைச்சுவார்கள் பெரிய எழுத்துக்களிலே திக்ர் செய்யுங்கள் என்றெல்லாம் சில வார்த்தைகளை அந்த டிஸ்பிளேவில் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். காரணம் என்ன, அலட்சியமாக திக்ர் செய்யாமல் அப்படியே சஇ செய்யும் பொழுது அந்த வார்த்தையை பார்த்தாவது சில பேர் நினைச்சுவார்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று திக்ர் செய்ய ஆரம்பிப்பார்கள். ஆக நினைவூட்டலாக ஒரு வசனத்தை நாம் எழுதி வைக்கிறோம் வீட்டிலே, அதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு நினைவூட்டலாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் இது சரியான தக்க காரணம்தான், இது சரி. இதை விட்டுவிட்டு பெரும்பாலான மக்கள் நினைச்சுகிறார்கள் அந்த அழகான வடிவத்தில் எழுதப்பட்ட அந்த வசனங்களை ஃப்ரேம் போட்டு மாட்டுவதெல்லாம் பெரும்பாலும் டெக்கரேஷனுக்காக, அழகுக்காக வேண்டிதான். இந்த நோக்கத்துக்காக யாராவது வசனங்களை மாட்டி வைத்தால் இது என்ன கிடையாது, ஆகுமான ஒரு காரணம் கிடையாது. குர்ஆன் அழகு பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைக்கவில்லை. குர்ஆனுடைய வசனங்களை அழகாக எழுதி அதை வைத்து ரூமை, ஹாலை அல்லது பள்ளிவாசல்களை அழகுபடுத்துவது அது ஆகுமான ஒரு காரணம் கிடையாது. ஆகவே தான் பள்ளிவாசல்களில் கூட நினைச்சக்கூடாது அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் என்றெல்லாம் எழுதி மாட்டக்கூடாது. ஆம், நினைவூட்டல் மாதிரி ஏதாவது ஒரு வசனத்தை எழுதி மாட்டினால் வேறு விஷயம். ஆனால் அழகுக்காக வேண்டி ஆங்காங்கே பள்ளிவாசலை அழகுபடுத்தலாம் என்கிற பெயரில் அந்த வசனங்களை எல்லாம் இப்படி எழுதி வைத்தால் அது சரியான காரணம் ஆகாது. என்னதான் மக்கள் அதை பரவலாக செய்தாலும் சரி, இது தக்க காரணம் கிடையாது. இந்த காரணமும் தப்பு தான். சரி, இன்னும் சில பேர் என்ன சொல்வார்கள், எதற்காக இந்த குர்ஆனுடைய வசனம் ஃப்ரேம் போட்டு மாட்டி வைத்திருக்கிறீங்க என்று கேட்டால் பர்க்கத்து என்று சொல்வார்கள். பர்க்கத் என்று சொன்னால் இதுதான் என்னது, தாயத்துடைய நோக்கம். இந்த தாயத்து போட்டால் நன்மை வரும், இந்த தாயத்து போட்டால் முசீபத்து போய்விடும் என்று சொன்னால் இதுதான் தாயத்துடைய நோக்கமே. அப்படி இருக்க குர்ஆனுடைய வசனங்கள் இப்படி மாட்டி வைத்தால் பர்க்கத் வரும். குர்ஆனுடைய வசனங்களை ஓதினால் பர்க்கத் வரும், குர்ஆனுடைய வசனங்களை வாழ்க்கை நடைமுறைப்படுத்தினால் பர்க்கத் வரும். ஆனால் எழுதி மாட்டி வைத்தாலே பர்க்கத் வரும் என்று எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆக இது கூட என்னதான் ஒரு விதத்திலே தாயத்து தான். ஆக இந்த நோக்கத்தில் யாரெல்லாம் வீட்டில் ஃப்ரேமிலே வசனங்களை எழுதி மாட்டுகிறார்களோ அதுவும் குர்ஆன் தாயத்து உடைய கணக்கில் தான் வரும். அதையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதில் முக்கியமாக பெரிய பெரிய எழுத்து என்று இல்லாமல் சில வீடுகள் அல்லது சில பள்ளிவாசல்கள் நாம் பார்ப்போம், யாசின் சூரா அல்லது ஏதாவது ஒரு சூரா சின்ன சின்ன எழுத்துக்களிலே அந்த ஃப்ரேமுக்கு நெருக்கமாக போய் நின்றால் கூட என்ன செய்ய முடியாது, அதை ஒருவரால் சரளமாக பார்த்து ஓத முடியாது. பார்த்து ஓதவே முடியாத விதத்தில் அது சின்ன சின்ன எழுத்துக்கள் இது எழுதப்பட்டுள்ளது என்று சொன்னால் அது என்னது, தாயத்து. அது குர்ஆன் பார்த்து ஓதுவதற்காக போடப்பட்ட ஃப்ரேம் கிடையாது, குர்ஆன் ஃப்ரேம் கிடையாது. மாறாக அது தாயத்துடைய அடிப்படையில் மாட்டப்பட்ட வார்த்தைகள் என்பது தானே அர்த்தம். தாயத்தில் நோக்கம் என்ன கிடையாது, பார்த்து படிக்க வேண்டும் என்பது நோக்கம் கிடையாது. எழுதி என்ன செய்வார்கள், அதை சுருட்டி தாயத்தாக மாட்டி வைப்பார்கள், பார்த்து படிக்கலாம் முடியாது. ஆக தாயத்தில் வசனங்களை படிப்பது நோக்கம் அல்ல, அதை மாட்டினால் பர்க்கத் வரும் என்பது நோக்கம். அதே நோக்கம்தான் என்னது, பார்த்து படிக்க முடியாத அளவுக்கு சின்ன சின்ன வார்த்தைகளில் குர்ஆனுடைய வசனங்கள் எழுதி அதை ஃப்ரேமாக மாட்டி வைப்பது. பள்ளிவாசல்கள், பல பள்ளிவாசல்கள் என்ன செய்வார்கள், சூரத்து யாசீன், ரஹ்மான் சூரா, சில பள்ளிவாசல் நான் பார்த்தேன் ஒட்டுமொத்த குர்ஆன் பெரிய ஃப்ரேமிலே சின்ன சின்ன எழுத்துக்களிலே எழுதப்பட்டுள்ளது. இது எல்லாமே என்னது, குர்ஆனுடைய தாயத்துடைய அந்த வகையில் தான் வரும். இதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுபோக குர்ஆனுடைய தாயத்து போட்டு அதே தாயத்தோடு நினைச்சுவார்கள் வசனங்களோடு கழிவறைக்கும் போவார்கள், பல இடங்களுக்கு போவார்கள், அந்த வசனங்களை அவமதிக்கும் விதமான செயல்பாடுகளும் நடக்கும். ஆக இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஷிர்கில் உள்ளடங்கும், இணை வைப்பில் உள்ளடங்கும் ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு ஷிர்கான வகையையும்
தெளிவாக நமக்கு சுட்டி காண்பித்து இது ஷிர்க், இது செய்யக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக தன்னுடைய ஹதீஸிலே தாயத்துகளை தடுத்த பிறகு நாம் என்ன செய்யக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது, தாயத்துகள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. அல்லாஹ் ரசூலுடைய சொல் மீது நமக்கு நம்பிக்கையா, அல்லது மக்கள் சொல்கிறார்கள் தாயத்து போட்டால் ஷிஃபா கிடைக்கும், தாயத்து போட்டால் முசீபத்து வராது என்று இன்னார் சொல்கிறார் என்று சொன்னால் மக்கள் மீது நமக்கு அதிகம் நம்பிக்கையா, அது அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை மீது நம்பிக்கையா என்று தன்னுடைய ஈமானை நாம் என்ன செய்ய வேண்டும், சுய பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தௌஹீதை, ஏகத்துவத்தை நன்றாக புரிந்து கொண்டு கொள்கையாலும் செயலாலும் இபாதத்தாலும் ஏகத்துவ கொள்கையில் தௌஹீதில் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. தௌஹீதுக்கு நேர்மாறான ஷிர்க், இணை வைப்பு என்றால் என்ன, அந்த இணை வைப்பில் என்னென்ன கொள்கை என்னென்ன செயல்கள் உள்ளடங்கும் என்பதையும் சரியாக விளங்கி கொண்டு எல்லா விதமான ஷிர்கான கொள்கை மற்றும் ஷிர்கான அனாச்சாரங்களை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.